ஹே திருநெல்வேலியன்ஸ், நம்ம கேஸ் ஸ்டவ் சர்வீஸ்லேருந்து நான் தான் ஃபெரோஸ் பேசுகிறேன். திருநெல்வேலி மாவட்டம் சிவலப்பேரி நியர்பையில் புதுமனைன்னு சொல்லுவாங்க, பர்கித் மாநகரம். அங்கே தான் இன்றைக்கி காப்பர் கேஸ் லைன் போட்டு கொடுத்தோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். விண்டோக்கு கீழே விண்டோ தான் கிச்சனு உள்ள விண்டோ கீழேருந்து லைன் எடுத்து நம்ம இங்கே இந்த ஸ்டேர் கேஸுக்கு பின்னாடி தான் கீழே தான் வைக்க போகிறோம். இந்த இடத்துல தான் கேஸோட பாயிண்ட் வரப்போகுது. நம்ம கேஸ் ஸ்டவ் சர்வீஸ் டீம் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் நம்மக்கிட்ட டிமாண்ட் பண்ணது என்னென்னா, ஃபுல்லாக செவுத்துக்குள்ளே வந்துடணும், உள்ளே பதிச்சு எனக்கு கொடுத்துருங்க, வெளியே லைன் தெரியவே கூடாதுன்னாங்க. நம்ம எப்பவும் பண்ணி கொடுக்குறது தானே அது. கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்ம லைன் எடுத்து கட்டிங் எடுத்து ட்ரில் மிஷினை வச்சு ஃபுல்லாக பேத்து எடுத்துகிட்டு காப்பர் லைனை உள்ளேயே கொண்டு வரதுக்கான வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாக்ஸில் தான் என் பாயிண்ட் வருது, கேஸுக்கு உண்டான பாயிண்ட்டு. ட்ரில் மிஷினை போட்டு பேத்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஒர்க்கு ஒரு சைடில் நடக்க, காப்பர் ரோலாக தான் இருக்கும். அதை எத்தனை அடி இருக்குன்றத கணக்கெடுப்பாங்க. இது எதுக்காகனா கஸ்டமருக்கு தெரிவிக்கிறதுக்காண்டி எத்தனை அடின்றது. காப்பருக்கு உண்டான ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்லீவை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரெடி ஆகணும். அப்புறம் ட்ரில் மிஷின் போட்டு லைன் எடுத்துருக்கோம்ல, அதுக்குள்ள காப்பரை ஃபிட் பண்ணுவாங்க. இதில் வால்வ் மாட்டாமல் தான் விட்டுருக்கோம் ப்ராஜெக்டில். அது என்னன்றதை கடைசியாக சொல்கிறேன். வெளியே இந்த மாதிரி நம்ம பெண்டு எடுத்து காப்பரை டென் வரைக்கும் சிங்கிள் லைன் தான், அதாவது எண்டு டு எண்டு. இதுக்கு நடுவில் எந்த ஜாயிண்ட்டும் வராது. எதனா பிகாஸ் நம்மளோட சேஃப்டி என்ன அப்படின்னா லீக் ஆகக்கூடாது. அதுக்காண்டி நடுவில் பாயிண்ட்ஸ்லாம் போட மாட்டோம். வெளியே கன்சல்டிங் வால் போட்டுட்டு அதுக்கு மேலே ப்ரீமியம் வால் போடுவாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே எதுக்கு வால் மாட்டாமல் விட்டோம் அப்படின்னா, மாடுலர் கிச்சன் கபோர்டு ஒர்க் வருது. டேண்டம் பாக்ஸ் பக்கத்தில் ஆயில் ஃப்ளோட் உள்ள தான் நம்ம கேஸ் லைன் வருது. அதில் தான் நம்ம வால் ஃபிட் பண்ணணும். அதனால் அந்த கபோர்டு ஒர்க் முடிச்ச அப்புறம் தான் நம்ம அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதை நம்ம இமிக்ரேஷனில் பண்ணுவோம். அந்த வீடியோ கண்டிப்பாக வரும். நம்ம கேஸ் ஸ்டவ் சர்வீஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் கேஸ் லைன் போடணும் அப்படின்னா நம்ம கேஸ் ஸ்டவ் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள்.